ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் இன்ட்ரோ எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நான் என்னுடைய சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் இன்ட்ரோ கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை பாருங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் இன்ட்ரோ கிரியேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். முதல்ல உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அது எதுக்கு அப்படின்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. மீடியா அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணோடனே இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் நிறையா வரும். அதில் உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோட டைமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போது லேயரை கிளிக் பண்ணிட்டு அதில் மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் கூகுளில் உங்களுக்கு பிடிச்ச ஃபோன் இன்டர்ஃபேஸ், ஃபோன் லேஅவுட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ அதோட டைமையும் நான் என்னோடய பேக்ரவுண்ட் டைமுக்கு ஏற்ற மாதிரி நான் செட் பண்ணி வச்சிடுறேன். லேயரை கிளிக் பண்ணிட்டு அதில் மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம்ல, அதை எடுத்துக்கோங்க. இப்போது அதை நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணிடுங்க. இப்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதில் சைஸை மாற்றிக்கோங்க. க்ராப்பும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ சைஸ் செட் பண்ணியாச்சு. அடுத்து இதில் க்ராப்பிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. க்ராப்பிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோடனே நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் க்ராப் பண்ணிட்டேன். நான் கீழேயும் கரெக்டாக க்ராப் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஃபிட் பண்ணிடுறேன். எனக்கு இப்போ லெஃப்ட் சைடில் கொஞ்சம் பிளாக் கலரில் அது கொஞ்சம் தெரியுது. அதனால் நான் அதையும் க்ராப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். கரெக்டாக ப்ளே ஆகுது. அதாவது டைமையும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் வீடியோ எடுத்தோம் தெரியுமா, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணோம்ல, அது எனக்கு டைம் அதிகமாக இருக்குது. அதனால் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் அந்த பிளாக் கலர் மாதிரி தெரியுறது நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா க்ராப்பிங் கிளிக் பண்ணிட்டு அதை நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் அதையும் கரெக்டாக ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது நீங்கள் சைஸை கரெக்டாக வச்சுட்டு அந்த ஃபோன் இதுக்குள்ளே டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி கரெக்டாக வச்சுருங்க. ஓகேவா? வச்சதுக்கப்புறம் இப்போது நிறையா யூடியூப் வீடியோஸ்லேயே அந்த ஹேண்ட் அனிமேஷன் இருக்கும்ல, அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணாலே தெரியும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேண்ட் வேறு எங்கேயோ இருக்குது. அந்த வீடியோஸ் பக்கத்தில் போகுது. அதனால் நான் சைஸை குறைச்சிட்டு அதோடைய பொசிஷனை நான் மாற்றிடுறேன். இப்போ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஹேண்ட் ஃபஸ்ட்டே கிளிக் ஆயிடுச்சு. ஆனால் அந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறதுல எனக்கு லேட்டாக தான் வருது. அப்படி தானே? இப்போது அதனால் நான் கொஞ்சம் டைமை சேஞ்ச் பண்ணுறேன். அந்த ஃபஸ்ட்டு நான் அப்லோட் பண்ண நான் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நான் அந்த அனிமேட்டட் ஹேண்டை நான் மறுபடியும் அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் க்ரோமா கீ எனேபிள் பண்ணிடுங்க. ஓகேவா? அது ஒன்றுமே இல்லை. சும்மா இதிலே பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன், ஓவரால் அனிமேஷன் அப்படின்னு இருக்கு. அதில் நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா க்ரோமா கீ அப்படின்னு இருக்கும். அதில் எனேபிள் கிளிக் பண்ணிங்கன்னா எனேபிள் ஆயிரும். இப்போது இந்த ஹேண்டை இந்த ஹேண்டோட பொசிஷனை நான் மாற்றிடுறேன். அதே மாதிரி நான் டைம் மாற்றிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் அந்த வீடியோவில் அது டிஸ்பிளே ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பெல் ஐக்கானில் பாருங்கள், பெல் ஐக்கானில் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். என்ன அப்படின்னா அதிலே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா எனக்கு பெல் ஐக்கான் பர்சனலைஸ்ட் அதில் மட்டும்தான் கிளிக் ஆகுது. ஆல் அப்படிங்கிறதுல கிளிக் ஆகலை. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன், ப்ளே பண்ணுங்கள். கரெக்டாக அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணும்பொழுது நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு
அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஹேண்ட் இருக்கும்ல, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் அட் ப்ளே ஹெட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருங்க. அது எப்படின்னா அந்த கட்டர் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் அட் ப்ளே ஹெட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, அப்போது அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து தனியாக அந்த இது வந்து வந்துடும். இப்போது நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் வந்து ஹேண்ட் பொசிஷனை வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். கொஞ்சம் நான் ஹேண்ட் பொசிஷனை வந்து மாற்றுறேன். இப்போ நான் பொசிஷனை வந்து கொஞ்சம் லைட்டாக கீழே வச்சுக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். நான் கொஞ்சம் இப்போ பாருங்கள், எனக்கு கரெக்டாக அந்த ஆல் அப்படிங்கிறது வந்து கிளிக் ஆகிடுது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு சப்ஸ்கிரைப் இன்ட்ரோ வந்து நம்ம வந்து நம்மளுடைய வீடியோஸ்க்கு வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரெக்கார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு டைம் டியூரேஷனை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிடுங்க. நான் ஃபஸ்ட்லேருந்தே இது பண்ணுறேன். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். அது வந்து அதான் எனக்கு அந்த லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பார்த்தீங்களா? மேலே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் அப்படின்னு இருக்குது. நான் உங்களுக்கு என்ன வேர்டிங்ஸ் உங்களுக்கு வந்து வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நான் வந்து இந்த மாதிரி என்னுடைய வாய்ஸ் வந்து வந்திருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் ரெக்கார்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாய்ஸை வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு வாய்ஸ் வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுவும் உங்களுடைய அந்த சப்ஸ்கிரைப் இன்ட்ரோவில் சேர்ந்து அதுவும் வந்து வரும். தேங்க்யூ.